ஜெயிச்சு வந்தா மதுக்கடையை மூடுவேன்னு சொன்னார் நம்ம சீமானண்ணா. அதை கேட்ட உடனே கோபமான குடிகாரணங்களாம் மது பிரியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சீமானண்ணாக்கு ஓட்டு போடாம சீமானண்ணாவை ஏமாத்தி விட்டாங்க. ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி அரசாங்கத்தை அன்னைக்கு இருந்த அமைச்சரை விமர்சனம் பண்ண விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா கரூர் செந்தில் பாலாஜியை பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி விமர்சனம் பண்ண விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா மதுக்கடையை மூடுவேன்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தவொடனே பாத்தீங்கன்னா 717 மதுக்கடையில மூடி இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. நான் ஆட்சிக்கு வந்தா நான் மதுக்கடையை மூடுவேன்னு சொன்ன சீமான் அண்ணாவை குடிகாரங்களாம் ஏமாத்தி விட்டாங்க. எங்க இவர் வந்தா மதுக்கடையை மூடிடுவாருன்னு சொல்லி பயந்துகிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா மது மோகத்தின் காரணமாக, மது ஆர்வத்தின் காரணமாக, மது பிரியத்தின் காரணமாக, மது காதலின் காரணமாக, மது விருப்பத்தின் காரணமாக, மது மீது கொண்ட மீள முடியாத பற்றின் காரணமாக நாம் தமிழர் கட்சிகளுக்கு வாக்களிக்க தவறிட்டாங்க குடிகாரர்கள், மது பிரியர்கள். நடிகர் விஜய் அண்ணா தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்தாரு. வந்த உடனே ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ஆட்சி ஒரு பதவி எடுத்து ஒரு 3-4 நாள், 3வது நாளாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 3 நாள் ஆகுது. 3 நாளுமே 3 விதமான தக்லைஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டோம்னா மது கடைகளை மூடுறாரு, மூடிட்டாரு. பேருந்து நிலையம், கல்வி நிலையம், கல்லூரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவாலயம், மசூதி, கோவில்கள், பொதுவான ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இடங்கள், இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு மருத்துவமனைகள், இப்படி இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய 717 ஒயின் ஷாப்பை மூடுறதுக்கு இன்னைக்கு கையெழுத்து போட்டாரு. மூடிட்டாங்க. இது நம்ம தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி சொல்லணும்னா எப்படி அந்த மாதிரி 717 ஒயின் ஷாப்பை மூடிட்டாரு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு தக்லைஃப் மூவ்மெண்ட். யார் இவரு? நம்ம விஜய் அண்ணாவா? அவரா இவ்வளோ தைரியமாக முடிவு எடுத்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம், அவர் தான் எடுத்திருக்கிறாரு. இவர் இந்த மாதிரி தைரியமாக முடிவு எடுப்பாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஏன் விஜய் அண்ணாவே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. உண்மையாலுமே அவர் மதுரை படத்தில் கலெக்டராக நடித்தப்ப எப்படி தக்லைஃப் மூவ்மெண்ட்லாம் நிறையா கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போ முதலமைச்சராக வந்த வாட்டி நிறையா தக்லைஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, கொடுத்துட்ருக்கிறாரு. இது யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்குதா? கிடையாது. ஒவ்வொரு நாளுமே மீடியா டென்ஷன் அவர் மேலே தான் இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணால் காத்திருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. மக்களுக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் டைமிங்கை குறைச்சிருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு பழைய திமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம்னா மதியானம் 12 மணிக்கே திறந்துருவாங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் ஒயின் ஷாப் அப்படிங்கிறது ஓப்பனில் இருந்துச்சு. அப்படி பார்க்கும் பொழுது இப்போ விஜய் வந்துட்டாரு, 717 கடையை முடிவிட்டாரு, வேற என்னடா பண்ணிக்கிறாருன்னு சொல்லி கேட்டோம்னா எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க? பொதுவாக திமுக ஜெயிச்சு வந்தாலும், அதிமுக ஜெயிச்சு வந்தாலும், அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு வந்தாலும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சு வந்தாலும் பாட்டிலுக்கு ஒரு குவார்ட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட ரூபாய் தொகை அப்படிங்கிறத ஏற்றுவாங்க. 2021 ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபா அந்த ரேஞ்சில் அந்த குவார்ட்டரோட விலை பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்சு வந்த வாட்டி 140, 150ன்னு குவார்ட்டர் விலையை மாற்றிட்டாரு. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் பாட்டிலுக்கு 10 ரூபா வரை வாங்குவாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நிலவரத்துக்கு விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்தாலும் பாட்டிலுக்கு விலை 10 ரூபா ஏற்றுவாருன்னு தான் நினைச்சாங்களே தவிர பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்க மாட்டாங்க, சைடில் லஞ்சம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி தான் மக்கள் நினைச்சாங்களே தவிர 717 கடையை அவர் மூடுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி ஒயின் ஷாப் டைமிங் அவர் கம்மி பண்ணிட்டு வரும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. உண்மையாலுமே இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஒயின் ஷாப் டைமிங்கையும் குறைச்சி விட்டாரு. ஒரு 717 ஒயின் ஷாப்புகளை முதல் கட்டமாக மூடி இருக்கிறாரு. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 பேங்கோட பேர் சொல்லியிருக்கிறாரு, 12 வங்கியோட பேர் சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா 5 பவுன் நகை வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம். மகளிர் நகைக்கடன் அப்படிங்கிறது 5 பவுனுக்குள்ள அடிக்கிறவங்க எல்லாருக்குமே நாங்கள் தள்ளுபடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குது? நம்மளுடைய விஜய் அண்ணா இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. எப்படி இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு? உண்மையாலுமே அது ஒரு அருமையான விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உடனடியே நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அது இதாகாது. கரூரில் இறந்து போன 41 பேரோட குடும்பத்தை அவர் நேரில் போய் சந்திக்கிறதா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக வரல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கிறாரு? மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது திமுகவினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களினுடைய மகன், உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய அப்பா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரு? அனைவருக்குமே 1000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு வந்திருக்கக்கூடிய இப்போதைய தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் நடிகர் விஜய் என்ன பண்ண போறாரு?
அந்த 1000 2500 திருப்பி ஏத்தி கொடுப்பேன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினாரு. இப்ப அவர் என்ன பண்ண போறாருன்னா, அந்த 2500 கொடுக்க போறாரு. அதாவது ஸ்டாலின் கிட்ட வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாராம். நான் உங்களுக்கு வந்து 2500 கொடுக்கணும்னா எனக்கு தனி ஃபார்ம் இருக்குது. நீங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதை வந்து எந்த விதத்துல மாற்றுன்னு தெரியல. ஆனா மக்கள்கிட்ட வந்து இவ்வளவு இலவசம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறாரு. இப்படி பார்க்கும் பொழுது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் இவரும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட. அதுதான் உண்மை. அதே மாதிரி இவர் ஆட்சிக்கு வந்தோடனே மகளிர் விடியல் பயணம் திட்டம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின். சொன்ன மாதிரி செஞ்சாரு. இப்ப இருக்கக்கூடிய விஜய் அண்ணா வந்து மகளிர் என்னது பேருந்து வந்து புறநகர் பேருந்துல பிரயாணம் பண்றாங்க. இனிமே வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடிய அரசு விரைவு பேருந்துல இருந்து அனைத்து பேருந்துலையுமே பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுன்னு சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருந்தாரு. இது வரைக்கும் அதுக்கான கையெழுத்து அப்படிங்கிறது போடல. இது வந்து மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான திட்டங்கள்ல ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மக்கள் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. எப்படா இவர் ஃப்ரீ பஸ் விடுவாரு அப்படின்ற மாதிரி மக்களோட எதிர்பார்ப்பு. சொன்னதை செய்யறாரு, சொல்லாததையும் செய்யறாரு, முக்கியமான விஷயத்த விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி மகளிர் ஓட்டு போட்டாங்கல்ல அவங்க எதிர்பார்க்கறாங்க. எவ்வளவோ விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட இவருடைய பேர் சொல்லி யாருமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏறக்குறைய ஒரு 300க்கும் அதிகமான ரவுடிகளை கூப்பிட்டு அந்த காவல்துறை சேர்ந்த மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரி என்ன பண்றாரு, கூப்பிட்டு வார்னிங் பண்றாரு. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி அரசுக்கு எதிராக வந்து எதுவும் பண்ணக்கூடாது, மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நீங்க நிம்மதியா வாழ முடியாது, உங்க நிம்மதியா இருக்க விட மாட்டோம், பார்த்து இருந்துக்கோங்க, சூதானமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஸ்பீச் சூப்பராக கொடுத்துருந்தாரு. அந்த காணொலி அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆனிச்சு. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்குது. அந்த சீன்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஓகே பரவாயில்ல, இது வந்து ஒரு மாற்றம் தெரிகிற மாதிரி இருக்குதுன்னு தான் தோணுது. பார்க்கலாம், பொறுத்திருந்து காத்திருந்து பார்க்கலாம் மாற்றம் எப்படி வருது. மாற்றம் மக்களுக்கு முன்னேற்றமாக வருதா, இல்லை ஏமாற்றமாக வருதா, இல்லை தலைகீழ் மாற்றமாக வருதா, யாருக்கு தலைகீழ் மாற்றம் யாருக்கு முன்னேற்றம்னு தெரியல. அதே மாதிரி சீமானண்ணா ஒரு பக்கம் இருந்தாலுமே தமிழகத்தினுடைய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பண்றாரு, ஒரு கருத்து பதிவு பண்றாரு. அது ஒரு சர்ச்சையான விதமா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது. எங்களோட உதவி இல்லாம நீங்க முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. நாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சேர்ந்த தோழமை கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களை உங்ககிட்ட அனுப்பிவிட்டோம். எங்களோட தயவால தான் நீங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்க, நீங்க ஆளுங்கட்சி ஆயிருக்கிறீங்க, தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்த விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கிறாரு. இது உண்மையாலுமே ஒரு சர்ச்சைக்கு உண்டான ஒரு பேச்சு தான். நேற்று தான் வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்துக்கிட்டு சால்வை போட்டுக்கிட்டு புக்கை பரிமாறிக்கிட்டு அன்பை பகிர்ந்துக்கிட்டு வார்த்தை பாச மலைகளை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அடுத்த நாள் பொழுது விடிஞ்சு சட்டசபைக்கு வந்த உடனே என்னால தான் நீ முதலமைச்சரான, நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் தான் காரணம், நானும் ஒரு முக்கியமான காரணம், என்னை நம்பி தான் நீ இருக்கிற, உன்னை நம்பி நான் இல்லை, என்னால தான் நீ இருக்கிற, உன்னால நான் இல்லை, என்னால தான் உன் கூட ஆளுங்க இருக்கிறாங்க, உன்னால என் கூட ஆளுங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி ஒரு சர்ச்சைக்குண்டான பேச்சு தான். அப்படியே கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நடிகர் விஜய் அண்ணாவும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய பேரனாகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஒட்டுக்கா படிச்சிருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரே கல்லூரியில் படிச்சிருக்கிறாங்களாம். அப்படிங்கும்பொழுது நாங்கள் 2 பேருமே ஒரு கல்லூரியில் படித்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து யார் பதிவு பண்ணுறா, தமிழகத்தினுடைய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு யாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து பதிவு பண்ணுறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு சிறப்பம்சம் வாய்ந்ததாக மாறிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ நம்மளுக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு விஷுவல்ஸ் இதெல்லாம் கிடையாது, மீடியா சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது. கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா இருக்கும் பொழுது உச்சகட்ட எதிரிகளை போலதான் இருப்பாங்க. எப்படி உச்சகட்ட எதிரிகளை போலதான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, ஜெயலலிதா அம்மா கட்சியை சேர்ந்த ஜெயலலிதா ஆளுங்கட்சியா இருந்தாங்கன்னா திமுக சேர்ந்தவங்கலாம் மூஞ்ச பார்த்து அப்படி திருப்பிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கருத்து நிலவும். திமுகவும் அதிமுகவும் பரம்பரை விரோதி, திமுகவும் அதிமுகவும் சேரவே மாட்டாங்க. 2 பேரும் எதிர்ப்புற கூட நின்றுக்க மாட்டாங்க. 2 பேருமே பரம விரோதிகள். எலியும் பூனையும் கூட ஒன்று சேரும், பாம்பும் கீரையும் கூட ஒன்று சேரும், வட துருவமும் தென் துருவமும் கூட ஒன்று சேரும். ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ளோட ஒரு பூர்வ ஜென்ம பகை இருக்குது.
ஜெயலலிதா தான் கருணாநிதி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை, அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி போயிட்டு, கடந்த 2021ல ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சரான உடனே, திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கு, அதிமுகவை சேர்ந்த அம்மாவின் உண்மை விசுவாசியான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் என்ன பண்றாரு, நேர்ல போய் ஆளுநர் மாளிகையில தேநீர் விருந்துல கலந்துக்கிறாரு. அதாவது டீ குடிச்சு தேநீர் விருந்துன்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த தேநீர் விருந்துக்கு போயிட்டு ஓ பன்னீர்செல்வம் கலந்துக்கிறாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறுனுச்சு. எப்படிங்க இவர் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி அவர் பண்றாரு, இது அம்மாவோட ஆத்மா ஏத்துக்குமா, ஆய் ஊய் அப்படி இப்படின்னாங்க. அதெல்லாம் மாறி போயிட்டு இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்காத விதமா மாறிடுச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி என்னப்பா மாறுச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஜெயிச்சது விஜய், நடிகர் விஜய் அண்ணா, தோத்து போனது ஸ்டாலின். அதாவது அவர் சொந்த தொகுதியில தோத்து போயிட்டாரு. அவருடைய கட்சி வந்து இன்னைக்கு முதலமைச்சர் பதவிக்கு வர முடியல, எதிர்கட்சியா வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எம்பி, அவங்க மகன் எம்பியா இருக்கிறாரு. தமிழகத்தினுடைய மூத்த அரசியல்வாதி கலைஞர் கருணாநிதிக்கு அப்புறமேட்டு அன்புமணி அவங்க அப்பா ராமதாஸ் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு நபர் தான் வைகோ அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வைகோ அவர்களுடைய இல்லத்துக்கு போய் சந்திச்சிருக்கிறாரு, ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு போய் சந்திச்சிருக்கிறாரு, நம்ம அண்ணா சீமான் அண்ணா, நம்ம செந்தமிழன் சீமான் அண்ணா வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல இந்த மாதிரி எங்கேயுமே நடந்ததே கிடையாது. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இது. இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா நடந்திருக்குது. அந்த பரிதாபங்கள்ல வந்து கோபி சுதாகரன் அவங்க சொல்லுவாங்க, நடந்துருச்சு நடக்குமான்னு நினைச்சேனே, இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு கருத்து தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியலா நடந்துட்டு இருக்குது. இதுல யாருக்கும் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடுமே வேணாம். மேல இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள், விருப்ப மனசுல வச்சிருக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ ஒருத்தன் கிடைப்பான் அவனை பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காத்திருக்கிறாங்க. பழி வாங்க டைம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயங்க. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அரசியல் அப்படிங்கிறது ஜெயிச்ச ஒரு ஆளே தோத்து போனாலும், தோத்தாலும் ஜெயிச்சாலும் கை கொடுத்து பேசிக்கிறாங்க. ஜெயிச்ச முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், தோத்து போன தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு 10,000 ரூபாய் காசு வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு சொத்து விவரத்துல. அவரு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். ஜெயிச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அண்ணா ஒரு 200-300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்த ஒரு நபரு. அவர் என்ன பண்றாரு, கையில 10,000 ரூபாய் வச்சிருக்கிற ஆள்கிட்ட 200-300 கோடி சம்பளத்தை விட்டு வந்த ஆள் போய் கை கொடுத்து ஃப்ரெண்டா பழகுறாங்க. நாம மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னாடங்காட்சி ஒரு நாளைக்கு வெறும் ஒரு 300 ரூபா சம்பளத்துக்கு 400 ரூபா சம்பளத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களே ஒத்துமையா இருக்கிறாங்க. கீரியும் பாம்புமா இருக்கிறவங்களே சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க. மக்கள் நாம ஏன் அடிச்சுக்கணும், ஒத்துமையா இருங்க. கட்சி வேற, குடும்பம் வேற, கொள்கை வேற, கோட்பாடு வேற. ஆனாலும் மனுஷன்தான். மனுஷனை ஏமாத்தாதீங்க, மனுஷனை நேசிங்க, மனுஷனுக்கு உண்மையா இருங்க.